எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை தான் எங்கள் ஊர் பக்கம் சந்தை போயிட்டு காய்கறி வாங்கிட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். வர்றப்போ அதை பார்த்தேன். இதெல்லாம் இதே புரட்டாசி மாதத்தில் எல்லா பக்கமும் நடவு ஆகி எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசேன்னு இருக்கும். தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படி கிடக்குங்க. வாருங்க, தென்னை மரத்து கேப்பில் வந்து ஒரு சிகப்பு கலரில் ஒரு கரை மாதிரி தெரியுதா? அது வந்து பேர் வந்து அந்த குளத்துக்கு பேர் வந்து பெரிய குளம். எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுலே பெரிய குளம் அதுதான். அது அப்படியே இந்த பக்கம் அது ஃபுல்லாக வந்து அந்த குளத்து மணின்னு சொல்லுவாங்கல்ல, குளத்து பாசனத்தில் சேர்ந்தது. அப்படியே இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இது கீழால் உள்ள இந்த வருங்க, இந்த குச்சியாக கிடக்கல, இது ஃபுல்லாக வந்து காராய் குளம். இந்த இதில் ரெண்டுலேயுமே தண்ணி ஒரு குருவி கொத்தி குடிக்க கூட தண்ணி இல்லை. புரட்டாசி மாதத்தில் சித்திரை மாதிரி பாருங்க, சித்திரை மாதத்தில் வைகாசி மாதத்தில் அடிக்கும் பாருங்க வெயில், அது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் வீட்டுக்கு ஒரு போர் போட்டு இருக்கிற நிலத்தடி நீரையும் எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்களுக்கு போட்டி போட்டு உறிஞ்சி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி எங்கேருந்து வரணும்னா பாருங்க, தெற்கு தொலைவில் இருக்கு பாருங்க மலை, இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கா மலை. இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது ஃபுல்லாக இருக்கிற அந்த மலையில் அந்த பக்கம் மழை பெஞ்சு அங்கே ஒரு டேம் இருக்குது, கண்ணூத்து அப்படின்னு சொல்லி அங்கே டேம் இருக்குது. அந்த டேமில் தண்ணி ரம்பி அதிலிருந்து உபரி நீராக வெளியில் வரக்கூடிய தண்ணி இந்த பெரிய குளத்துக்கு வந்து இந்த குளத்துலேருந்து இங்கிட்டு பாஞ்சு இந்த காராய் குளம் ரம்பி, இந்த பக்கம் இருக்கிற காராய் குளம் இது ரம்பி, இது அப்படியே போய் அது பக்கத்து ஊரில் உள்ள ஆற்றுல கலந்து அது அப்படியே திரும்ப காவிரி ஆற்றுக்கு போய் சேரும். ஆனால் இப்போது இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு. மறுபடியும் கொரோனா வந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா இயற்கையில் மற்ற எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துச்சு, மனுஷன் மட்டும்தான் செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ மனுஷன் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மற்ற எல்லா உயிரினங்களும் செத்துக்கிட்டு இருக்கு. இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மனுஷன் இருக்க மாட்டேன், எல்லாம் சாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கையை அழிச்சு என்ன பண்ணுறது? எல்லா கட்சியிலையும் எங்கள் ஊரில் ஆள் இருக்காங்க, எங்கள் பக்கத்தில் வையம்பட்டி சரௌண்டிங்கில் எல்லாத்துலேயும் ஆள் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட இது பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இந்த வரை கவர்மெண்ட்டு, எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு பள்ளிக்கூடம் புதுசாக கட்டின மாதிரி எங்கேயுமே கேள்விப்படலை. இருக்கிற பள்ளிக்கூடத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு குளத்தை புதுசாக வெட்டினதாக எங்கேயுமே நான் பார்க்கல. ஆனால் ஒரு தெருவுக்கு சாராய கடை திறந்துடுறாங்க, கண்ட இடத்துல ஆஸ்பத்திரி தந்துடுறாங்க ப்ரைவேட்டில். சீக்காளிகளை ரெடி பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்க, சாராயத்தை குடிச்சிட்டு சாகிறதுக்கெல்லாம் மார்ச்சரிக்கு அனுப்புகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்க ஒழிஞ்சு கவர்மெண்ட்டு இந்த தண்ணியெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்குது மக்கள். மக்கள்கிட்ட ரொம்ப குறை சொல்ல முடியாதுல்ல, ரெண்டு பக்கமே தான் குறை இருக்குது. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற நாமளும் குற்றவாளி தான், காசை கொடுத்து விலைக்கு வாங்குற அவனும் குற்றவாளி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா குற்றம் சொல்லிக்கிட்டே தெரியலாம். பாருங்க, தென்னை மரம்லாம் காஞ்சிருச்சு, அதிகமாக கருவை தான் மண்டுது. விவசாயம் பண்ணாமல் போட்டால் என்ன பண்ணோம்? கருவை மண்டோம். ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறது அப்படின்னு. பார்ப்போம், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எப்போ தான் ஏற்படும் தெரியல. காசு வாங்காமல் ஓட்டு போடுறதுக்கு அப்போ தானே கேள்வி கேட்க முடியும். அவங்க காசை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க, அடுத்து நம்ம போய் எதுவும் கேள்வி கேட்க முடியல. அவங்க காசை கொடுத்ததுக்காக சம்பாதிக்கிறதுக்கு மணல் எழுதுறாங்க, கருவை மண்டை விட்டு கட்டைக்குச்சி வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை யார் மேலே குற்றம் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. நம்ம தான் வாயிருக்கு பேசினா மற்ற உயிரினங்களாம் என்ன வேணும்? கேள்வியை நம்மக்கிட்டே விட்டுற வேண்டியதான்.